வாக்களிக்க வயதுடையவர்கள் கண்டிப்பாக வாக்களித்திருப்பார்கள். விஜய்க்கு முஸ்லிக்கு வாக்களிப்பு இருக்கும் மாற்று கருத்தில். ஆனால் அதில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்கள் இருந்தாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. முதல் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாவிக்க மாறிடும். முதல் தேர்தல் அது கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தை யாருக்கும் வைக்க வேண்டாம். மண்ணுக்கு விரோதமான கட்சி பாஜக, அதை விட மோசமான கட்சி, அதை விட மோசமான கட்சி தாவே. சார், நீங்க குழந்தைகள்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்டு நண்பா நண்பீஸ் குழந்தைகளை நீங்க உங்க அப்பா அம்மா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா நீங்க சாக்லேட் வாங்கி கொடுக்குற விஷயம் அது. ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன விஜய்க்கு தெரியுமா? யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? சார், இந்த புதிய உச்சம் அப்படின்னு சொல்றதே நான் கொஞ்சம் அதிலே கொஞ்சம் மாறுபடுறேன். 2011 வந்து 78% மக்கள் வாக்களித்தார்கள். அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற பார்க்க. அதை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 87% தாண்டி போயிருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம இன்னும் 2011ங்கிற நம்பரை நம்ம ரீச் பண்ணலாம். அதனால இது வந்து வரலாறு காணாத தேர்தலா இல்லை. விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருன்னா, ஹேமமாலினியும் வந்து அதெல்லாம் சொன்னாங்க. விஜய் சார் எல்லாருமே அவங்க எல்லாம் கூட்டணி பிச்சை எடுத்தாங்க சார் எல்லாரும். சார், அன்னைக்கு நைட் டிபேட் நான் இங்கிலீஷ் சேனல் டிபேட்ல உட்காந்துருக்கேன். நான் வந்து 40 மக்கள் இறந்து போயிட்டாங்களே, நான் கண்ணீரோட பேசுறேன். எல்லாருமே தான் பேசணும். ஆனா இல்ல இவங்க என்ன தெரியும் பேசுறாங்க? பாஜக திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏன்னு பேசுனாங்க. டெல்லியில இருக்கிற கூடியவர் பேசுனாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எதிர்கட்சி, பாரம்பரியமான கட்சி, பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி, அந்த கட்சிக்கு யார் வாக்களிச்சீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப யாருக்கு ஓட்டு போட்டா? நான் வந்து உதயசூரன் போட்டேன். அப்ப கூட என்ன கடிச்சாரு? கடந்த 4 வருடத்தில் நடந்த காவல்துறை படுகொலைகள். ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? அப்ப உன்னுடைய நோக்கம் என்பது காவல்துறையில நடக்கின்ற படுகொலைகளை தடுக்க வேண்டுமா அல்லது திமுக பிடிச்சு கடிக்கணும்? இருந்தாலும் அம்மன் விட்டுட்டு வரமாட்டாராம். செத்து போயிட்டாங்கன்னா அவங்க திருச்சிக்கு ஓடு வராங்க. இவர் யார் சார் இவரு? செத்து போனா நீ ஓடிடுவ, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரிப்போர்ட்டர் கேட்ப, சார் 30 ஆண்டு இறந்து போயிட்டாங்க சார், பேசுங்க சார். திருச்சி ஓடுவ நீ. நாமக்கல் மக்களை நான் நம்புவேன் விட்டு வரலாமா? விட்டுட்டு தானே வந்த. நாமக்கல்ல வந்து ஒரு 4 பேர் ஐசியூல அட்மிட் ஆகலையா? விட்டுட்டு தானே வந்தீங்க. ஐசியூல கூட போயிட்டீங்களா? ஏன் திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது கீழே 4 பேர் வந்து அடிபட்டுட்டே தான் இருக்காங்க. தஞ்சாவூர்ல செத்தே போனா தம்பி. சுத்தமா இருக்காது அப்படி உறுதிப்பட சொல்ல முடியும். இல்ல சார், அந்த 15% கொடுக்குறேன் சார். நீங்க என்ன ஒரு ஜெயிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் சிஎம் ஆபரா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இதை கடந்து எந்த அளவுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து எப்படி வந்து அங்க அந்த நோக்கி போயிருக்காங்க, அதுக்கு என்ன ஈர்ப்புங்கிற ஒரே ஈர்ப்பு தான் சார். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க இந்த புதிய உச்சம்? வரலாறு காணாத வாக்குப்பதிவு, எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு, இது பேசும் பொருளாக மாறி வருகின்றது. யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? சார், இந்த புதிய உச்சம் அப்படின்னு சொல்கிறதே நான் கொஞ்சம் அதிலே கொஞ்சம் மாறுபடுறேன். அதை கொஞ்சம் பிரித்த நம்பர்ஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல். 2021 கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல். அதில் பதிவான வாக்குகள் என்பது 73%. நீங்கள் அதற்கு பிறகு இந்த தேர்தலில் 75 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. முதல்ல 1 கோடி போனாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க. அப்புறம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இது பண்ணி அப்போஸ் பண்ணி அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 75 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் 2021 நம்பரையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதே 73% வரணும்னா 80.6% வந்தால் நம்ம வந்து 2021 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். இதற்கு முன்னாடி நமக்கு ஹிஸ்டாரிக் வேவ் எலெக்ஷன் 2011 வந்து 78% மக்கள் வாக்களித்தார்கள். அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 87% தாண்டி போயிருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம இன்னும் 2011ங்கிற நம்பரே நம்ம ரீச் பண்ணலை. அதனால் இது வந்து வரலாறு காணாத தேர்தலாக இல்லை, முதலில் வந்து இல்லை. அப்சல்யூட் நம்பர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,61,00,000 என்பது 2021க்கான டேட்டா. இந்த வாட்டி 4,83,00,000. ஸோ கிட்டத்தட்ட 22 லட்சம் வாக்காளர்கள் தான் இந்த வாட்டி அதிகமாக போன சட்டமன்றத்திலோட வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் இதற்கு முன்னாடி 2016 2021, 2011 2016 இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் குறைந்தபட்சம் 30-35 லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பாங்க. அந்த 5 வருஷத்தோட சேஞ்சுங்கிறது இப்படி தான் நடந்திருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து 1970 தொடர்ச்சி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா 22 லட்சம் அதான் அதிகம் என்பதே முதலில் குறைவு. விழுக்காடு வந்து உயர்வாக இருந்தாலும் இன்னைக்கு குறைவு. விழுக்காடு வந்து உயர்வாக தோன்றினாலும் தான் சொல்லுவேன் சார். சென்னை மட்டும் எடுத்துக்கலாமே. சென்னை வந்து கிட்டத்தட்ட 88%, 89% சில தொகுதிகள் போயிடுச்சுன்னு நம்ம பேசுகிறோம். சென்னை மண்டலத்தோட டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி 24 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, இந்த வாட்டி 23 லட்சம் பேர். அப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்கள் இல்லை ஒரு 50,000 நபர்கள் வாக்களிக்கவே போகவில்லை சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அலை இருந்தது.
விஜய் அவர்கள் வந்த நேரத்தில் கடுமையான கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக நான் சொல்கிறேன் மறுபடியும், வாக்களிக்க வயதுடையவர்கள் கண்டிப்பாக வாக்களித்திருப்பார்கள் விஜய்க்கு. வசூலிக்கு வாக்குகள் போயிருக்கும், நான் மாற்று கருத்தில். ஆனால் அதில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்கள் இருந்தாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதில் வந்து சின்ன பசங்க, இந்த 10வது படிக்கிறது, 12வது படிக்கிறவங்க, இன்னும் வந்து வாக்களிக்க வயதுக்கு வராதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் போன வாட்டியோட விஜயோட அலை என்று ஒன்று அடித்து தான் இருக்கிறால் அது அடிக்கலை. ரெண்டாவதாக விஜய் தன்னுடைய எல்லா பிரச்சாரம் சொன்ன ஒரே விஷயம், காலையில் குளித்து எந்திரிச்சு போயிட்டு அந்த வாக்குச்சாவடியில் நின்று விசிலை பார்த்து அழுத்திடுங்க. அப்போ நம்ம என்ன யோசிச்சோம்னா, இந்த முதல் தலைவர் வாக்காளர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேட்டர் கூட்டம் மாதிரி காலையில் வந்து பயங்கர கலைவர் நடக்கும்போது எல்லா பூத்துலையும் ஏதாவது ஒரு பூத்தில் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆச்சா? கடுமையான இளைஞர்கள் கூட்டம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து தேடினாங்க, எல்லா இடங்களையும் நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரு தொகுதியிலையாவது நம்ம அந்த மாதிரி காமிச்சிட முடியாதுன்னு ரொம்ப மெனக்கெட்டு தேடினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி கூட கிடைக்கல. அதில் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததை வந்து காவல்துறைக்கு நம்ம நன்றி அது தெரிவிக்கணும். நன்றி தெரிவிக்கணும் சார். இப்போ காலையில் வந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மூத்த குடிமக்கள். நான் வந்து நிறைய இடங்களுக்கு நான் போனேன். மூத்த குடிமக்கள் வந்திருந்தாங்க, பொறுப்பான மிடில் ஏஜ் மென் வந்திருந்தாங்க. அதில் விசிலுக்கு வந்திருக்கலாம், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் இளைஞர்கள் வாக்கு, ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வாங்க, நீங்கள் அலையாக கிளம்பி வாங்க. சொல்லப்போனால் அந்த கட்சியோட ஜான் ஆரோக்கியசாமி என்ன எழுதினார், ஒஷானிக் இமோஷன் எழுதியிருந்தார். ஒரு பெரிய அலை வீசப்போகுது, சுனாமி வீசப்போகுதுலாம் சொல்லி சில பத்திரிகைகள் எழுதினாங்க. அந்த மாதிரி ஒரு அலையோ சுனாமியோ அடித்தது என்று கேட்டால் அடிக்கலாம். இப்போ ஒருவேளை இல்லை நீங்கள் இன்னும் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன். நமக்கு வந்து 85%, வெஸ்ட் பெங்கால் 92%. அதே என்ன சொல்கிறாங்க மம்தா பானர்ஜி, இது அலையெல்லாம் கிடையாது, இது எங்களுக்கான தேர்தல். எஸ்ஐஆரோட கம்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் வருஷம் நாங்கள் 84 83 போட்டுட்டு இருந்தோம். அதோட கம்பேர் பண்ணால் 92ங்கிறதே ரொம்ப கம்மியான நம்பர்ஸ். அவங்கள அப்சல்யூட் நம்பர்ஸ் பேசுகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த தேர்தல் என்பது அலை தேர்தல், ஹிஸ்டாரிக் எலெக்ஷன், ஹிஸ்டாரிக் வேவ் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப 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 நார்மலான எலெக்ஷன், இல்லை நார்மலுக்கும் குறைவான எலெக்ஷன்ங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிட்டு சொல்கிறீங்களா விஜய்? ஏன்னா விஜய் நான் கொஞ்சம் மதிப்பிடல சார். அடுத்த விஜய்க்கு வர்றேன். நீங்கள் அந்த அலை அடித்து விஜய் ஒரு சுனாமி அடிச்சுன்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு ட்வீட் எழுதியிருக்காரு இல்லையா, குடும்பம் எங்கள் வாக்களித்தீர்கள் சொல்கிறார் இல்லையா. அதில் நான் குடும்பம் வாக்களித்தார்கள் நானும் ஒத்துக்கிறேன். குடும்பம் வாக்களித்தார்கள். விஜய் பெரிய டிஸ்ரப்டராக இருக்காரு, விஜய் பெரிய ஸ்பாயிலராக இருக்காருங்களாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு ஸ்பாயிலரா கேம் சேஞ்சராங்கிறது வந்து 4ஆம் தேதி தான் முடியும் தெரியும். ஆமாம் சார், இல்லைங்களா? ஆமாம் சார். ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பு இருந்தது இல்லை, இத்தனை சதவிகிதம் தான்ங்கிறது, அந்த கட்டமைப்பை வந்து உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர்மறையிலே அவரை பற்றி பேசுனவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்து அவர் வந்து தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை சார்? நான் இது வரைக்கும் என்னுடைய எல்லா விவாதங்களிலும் 8ல் வந்து 12% அவர் கொடுத்தேன். நிறைய பேர் கேட்கும்போது கூட இப்போ இன்னுமே சில பத்திரிகையாளர்கள் அவருக்கு வந்து பூத்துக்கு 5000 தான் கிடைக்கும், விச் மீன்ஸ் வந்து 2% 3% சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லை, தப்பு. முதல் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாவிக்க மாறிடும். முதல் தேர்தல் கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தை யாருக்கும் வைக்க வேண்டாம். 8ல் 12 இன்னைக்கு நான் அதை உயர்த்தி 15% வரைக்கும் போகிறேன்னு நினைக்கிறேன். சில பேர் 20% 1 கோடி வாக்குகள் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். 15% வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுகிற சென்டர்ஸ் எல்லாமே நிறைய அர்பன் சென்டர்ஸில் பேசுகிறோம். அர்பனில் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நீங்கள் சென்னை மாதிரியான தொகுதிகள், இன்னும் சொல்லப்போனால் கேடிசிசிங்கிற காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த ஜோன்ஸில், சென்னை, செங்கல்பட்டு இந்த ஜோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க, திருவள்ளூர் இதை சேர்த்துட்டிங்கன்னா, இந்த ஜோனில் சில இடங்கள் தான் சொல்லுவோம். மொத்தமாக ஒரு 20க்கு மேற்பட்ட இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வருவார். நான் எல்லாத்தையும் 4 இது சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து சென்னையில் இருக்க 16 தொகுதி, திருவள்ளூர் இருக்க 10 தொகுதி, இதில் ஒரு 10, 8 இதெல்லாம் சேர்த்து நான் சொல்லும் போது நான் கிட்டத்தட்ட 37 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். 37ல் பாதிக்கு பாதி 2வது இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் வந்து அதிமுக சார்பாக பாமகவோ அல்லது கூட்டணி கட்சிகள் யாரும் நின்றிருந்தார்களோ, அதாவது அம்பத்தூரில் நான் தான் அங்கே வாக்காளர், அங்கே வந்து பாமக தான் நிற்கிறாங்க. அவரும் பாப்புலரான கேண்டிடேட் KN சேகர் முன்னாள் நகர்மன்ற தலைவராக இருந்தார். பட் ஆனால் அந்த இடத்துல தாவேக்கை சேர்ந்தவர் வந்து அதிகமான வாக்குகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் கண் கூட பார்க்கிறேன். அதே மாதிரி அர்பன் சென்டர்ஸில் விஜய் பெரிய டிஸ்ரப்டராக இருப்பார். சென்னை முழுக்க பெரிய டிஸ்ரப்டராக இருப்பார். திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, ரொம்ப உள் பாக்கெட்ஸில், நான் சொல்ல ரூரல் மாதிரியான இடங்களில் விஜய் இதே அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் என்றால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க மாட்டார். நான் அதையும் அதனால சொல்கிறேன். அந்த ஆவரேஜ் நீங்கள் வந்து இங்கே போடுற இங்கே 25% எடுத்துகிட்டு போகிறார். சென்னை போன்ற நகரங்களில் 25% அங்கே எடுக்க போகிற 10% கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். இது ஆனால் ஆவரேஜ் ஒரு 15% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம், இது யாருடைய வாக்குகள்? முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் 14 லட்சம் பேர் தான் உள்ளே வந்தாங்க. இப்போ 14 லட்சத்தையும் முதல்ல விஜய் எடுத்துட்டாரா? இல்லை. அதிலேயே விட திமுக வாக்குகள் இருக்குது, அதிமுக வாக்குகள் இருக்குது, பாமக, பாஜக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா வாக்களும் அதில் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக நம்ம அவருக்குன்னு எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 14 லட்சமும் அந்த பாரம்பரியமான வாக்குகளை வந்து அவர் தொட முடியும், உடைக்க முடியல சார். இன்னொன்று சார், நீங்கள் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அடி வாங்கியிருக்காது. திமுக கூட்டணி கட்சியோட கோர் ஓட், ஏன்னா அவர் இந்த களத்தை திமுக தாவேக்குன்னு சொல்லி திமுக ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டார். நீ வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ நண்பர்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்த சொன்னார்.
நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி ஒரு ஆன்டி பிஜேபி அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஆன்டி மோடிங்கிற சென்டிமெண்ட் இருக்கும், இன்னைக்கு ஆன்டி விஜய்ங்கிற சென்டிமெண்ட் உருவாயிருக்கு. விஜய் எனக்கு பிடிக்காது, விஜய் மாதிரியான ஒரு தவறான நபர் இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடாது, அந்த அளவிற்கு மோசமான ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்துட்டு இருக்காரு. அது இளைஞர்கள்ட்ட அவர் சொல்ற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அவர் நடந்துக்கிற விதமாக இருக்கலாம், எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆன்டி விஜய்ங்கிற வேவ் ஒன்று உருவாயிருக்கு. அந்த வேவ் பற்றி பார்க்கும்போது அதற்கு வந்து திமுக அதற்கு எகென்ஸ்டா நின்று அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கோர் ஓட்டில் எந்த விதமான சேதாரமும் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அதிமுகவும் பிரித்திருக்கும், விஜயும் பிரித்திருப்பார், அதில் வந்து எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் அதை தாண்டி விஜய் எடுக்கின்ற வாக்குகள் என்பது பாரம்பரியமாக அதிமுகவிற்கு போன வாக்குகள். நீங்கள் ஒன்றும் உங்கள் சர்க்கிளே நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. நான் வந்து நிறைய பேர் பேசிட்டு இப்போ வரைக்கும் நான் டிரைவர் முதல் கூட பேசிட்டு வரேன். யாருக்கு வாக்களிச்சிங்க? ரொம்ப தீவிரமாக சார் சூரியன் தான் சார், சூரியன் தான் சார் வரணும். சிறுபான்மையினர் இருக்கக்கூடியவங்க கூட சார் சூரியன், நாங்களாம் எப்பயுமே சூரியன் தான் சார், அதெல்லாம் மாற்றவே முடியாது சார், அவர் என்ன சார் விஜய் என்ன சார் பண்ணிடுவார், கிழிச்சிருவார். இன்னொன்று விசில். சில பேர்கிட்ட கேட்கும்போது விவசாயி கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் இது நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க, விவசாயி கூட சொல்கிறாங்க சில பேர். ஆனால் நான் கேட்காத ஒரே ஒரு சின்னம் இரட்டை இலை. எனக்கு முன்னாடி அதிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா எதிர்கட்சி, பாரம்பரியமான கட்சி, பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி, அந்த கட்சிக்கு யார் வாக்களிச்சிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு ஓட்டு போட்டேன்? நான் வந்து உதயசூரன் போட்டேனே, நான் வந்து விசிலுக்கு, ஏன்னா விசிலுக்கு நீ ஓட்டு போட என்கிட்ட சில பேர் கேன்வாஸ் பண்ணுறேன். நான் ஆட்டோவில் போகும்போது அண்ணே விசிலுக்கு போட்டேன் கண்டிப்பாக, சரிவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறோம். குடும்பம் சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் எங்கள் குடும்பத்தோட வந்து நான் எவ்வளோ அழுதே சார். ஒருத்தர் சொல்கிறேன் 36 ஓட்டு எங்கள் வீட்டில் வந்து விசிலுக்கு போட்டாங்க சார், 36 ஓட்டு நான் அழுதேன். தயவுசெய்து சூரியனுக்கு போடுங்க, அவர் வேண்டாம், அவர் சரியான நபர் கிடையாதுன்னு சொல்லி எவ்வளோ சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. 36 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்களாம் விசிலுக்கு போட்டிருக்கோம், நம்ம பெருமையாக நின்றுட்டு இருக்கானுங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். அக்ராஸ் நீங்கள் ஃபஸ்ட் தலைமுறை மட்டும் கிடையாது, எங்களுடைய தாத்தா பாட்டி, எங்களோட அப்பா அம்மா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதெல்லாம். ஆனால் இந்த எல்லா ஒட்டுமொத்தத்துலையும் பேசும்பொழுது யாருப்பா ரெட்டலைக்கு யாராவது ஓட்டு போட்டீங்கன்னா இல்லை, சரி ஓகே இந்த வாட்டி விசிலுக்கு போட்டில, போன வாட்டி நீ யாருக்கு போட்டேன்? நான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன். பெரும்பான்மையான வாக்குகள் ரெட்டை இலைக்கு போய்கொண்டிருந்த வாக்குகள் எல்லாம், நான் சொல்கிறது ஆன்டி இன்கம்பன்சி இல்லை சார். ஆன்டி இன்கம்பன்சி போன வாட்டி நான் வேற ஒருத்தருக்கு போட்டேன், இந்த வாட்டி வேற ஒருத்தர், திமுகக்கே போட்டேன் சொல்லணும், திமுகக்கு போட்டேன், திமுக எனக்கு சரியில்லை பிடிக்கல, அதனால நான் வந்து வேற ஒருத்தருக்கு போட்டேங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் காலமாக நான் ரெட்டலைக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். அம்மா காலத்தில் போட்டேன், அதுக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் போட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் விசிலுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அதிமுக பெரிய கட்சியாக தோன்றலை, இல்லை வந்து அதிமுக அந்த அளவுக்கு எஃபெக்டாக இல்லை. ஏதோ ஒரு நான் தான் பெரிய டிஸ்ரப்டராக யாருக்கு இருப்பாருன்னா அவர் வந்து அதிமுகங்கிற பெரிய ஒரு ஆலமரத்துக்கு பெரிய டிஸ்ரப்டராக இருப்பார் எனக்கு தோணும். ஆனால் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளையெல்லாம் வந்து ஆல் பாஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் தான். அதனால் வந்து இந்த முறை வந்து அவருக்கு போடுங்க அப்படின்ட்டு தங்களுடைய பெற்றோர்களை புஷ் பண்ணதாகவும், அதே போல் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து விஜய் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு வந்து நச்சரித்ததாகவும், இதெல்லாம் வந்து களத்தில் வந்து பேசப்படுகிற விஷயமாக தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் இருந்ததாக வந்து தகவல்கள் செய்திகள் வந்து கூறுகின்றன. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீது ஒரு வந்து புகாரே கொடுத்துருக்காரு. எனக்கு மன உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அவர் விசியோட நிர்வாகி, அவர் பேரோட பாலகிருஷ்ணன் சொல்கிறாங்க. இது போன்ற வந்து ஒரு பிரச்சாரம்லாம் வந்து இது வந்து தேர்தல் களத்தில் இது அவசியமா, இல்லை வந்து அவங்க செய்த திட்டங்கள் அடிப்படையில் இது வந்து அதிமுகவுக்கு ஓகே, ஆனால் புதிய வரவான விஜய்க்கு வந்து இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சார்? ஒன்று, விஜய் கட்சிக்காரர்களுக்கு மற்றவர்களும் மிகப்பெரிய வேறுபாடு. விஜய் கட்சிக்காரன் எதை செஞ்சாலும் ரீல்ஸாக போட்டுருவான், அவுட் ஸ்போக்கனாக இருப்பான். ஆமாம் நான் விசிலுக்கு தான் போட்டேன், அண்ணனுக்கு தான் போட்டேன், அதை வச்சு ஒரு ரீல்ஸ் போட முடியுமா, அதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட முடியுமா? நீங்கள் இன்ஸ்டாகிராம் முழுக்க உள்ளே போனீங்கனாலே விஜய் கட்சிக்காரங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஓட்டு போட முடியாத சில பேர் போயிட்டு என்னடா நீ ஓட்டு போடல, என்னடா ஆச்சு அண்ணே, எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேனே, திடீர்னு பார்த்தா ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரியலண்ணே, இதையே வீடியோவை போடுறான். விசிலுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன், வீடியோ போடுறேன். நான் குடும்பத்தோடு போட்டேன், நான் வந்து திருச்சியில் போட்டேன், நான் பெரம்பூருக்கு அடுத்து கிளம்புறேன், இந்த மாதிரி கோமாளித்தனமான வீடியோ எல்லாமே சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை ஆக்கிரமிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறாங்க. திமுக அதிமுகவில் நீங்கள் காலமாக இந்த மாதிரி அப்போ ரொம்ப சோஷியல் மீடியா ரீச் கிடையாது. சோஷியல் மீடியா ரீச் வந்த பிறகு கூட ரொம்ப பேர் வந்து நான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொல்லி ஓட்டு போட்டேன்னு ஃபோட்டோ போடுவாங்களே தவிர நான் திமுக ஓட்டு போட்டேன் காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக அது வந்து பெருசாக அவுட் ஸ்போக்கனாக வர மாட்டாங்க. ஆனால் இந்த முறை நான் திமுக பார்த்தேன், திமுகவுடைய இந்த இளம் வயதினர் அவங்களும் வந்து உனக்கு நானும் வந்து களத்தில் இறங்குறேன் பாரு, நான் வந்து ஆமாம் திமுக தானே வாக்களித்தேன், திமுக தானே நான் காப்பாற்ற போது, இதையும் நான் பார்க்குறேன். அதுவும் நடந்துச்சோ. நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா குழந்தைகளை வச்சு நடந்தது எல்லார் வீடுகளிலும். குழந்தைகள்கிட்ட விஜய் போயிட்டார் சார். இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு நான் ஏன் விஜய் சொல்கிறேன்னா, இந்த குழந்தைகளை கூப்பிட்டு எத்தனை கட்சி நாட்டில் இல்லை உலகத்தில் இருக்குன்னு கேளுங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை கட்சி இருக்குது? 2 கட்சி தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஒன்று வந்து தீய சக்தி டிஎம்கே, இன்னொன்று ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பல கட்சிகள் இருக்கு சார். அவங்களுடைய அதான் சார் அவங்களுடைய ஒட்டுமொத்த புரிதல். இப்போ நிறைய பேர் கூட என்ன சொல்கிறாங்க, விஜய் பெரிய அரசியலுக்குள்ள கொண்டு போயிட்டார் பாருங்க.
அவர் கொண்டு போனது அரசியலே அல்ல, தற்குறித்தனத்தோட உச்சம். ஏன் நான் வெளியெல்லாம் யாரையும் சொல்ல சார், எங்கள் வீட்டு குழந்தை சொல்கிறேன், 2 கட்சி தான் இருக்கு. ஆனால் எல்லாருமே என்ன வந்து பெரும்பாலான தாவேக்காவுடைய ஆதரவாளர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தற்கொலைன்னு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நாங்களாம் ஒன்று சார் சொல்கிறோம். நான் என் வீட்டில் இருந்து சொல்கிறேன், நீங்கள் மற்றெல்லாம் விட்டுருங்க. நான் என் வீட்டை சொல்கிறேன், என் வீட்டை நான் திட்டுறேன். அவன் போகிறான், நான் என் வீட்டை திட்டிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தற்குறி கிடையாது, அவர் சரியான குறியை வந்து இலக்காக வந்து வைத்து கொண்டு களத்தில் நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட இந்த 15% வந்துருச்சே அவர் பெரிய ஆச்சரியமான்னு சொல்லுவாங்க. இல்லை, தமிழ்நாட்டுடைய தற்குறிகளுடைய ஸ்ட்ரென்த் 15% நான் சொல்லுவேன் சார். ரொம்ப ஆபத்தான். ஏன் சார் யாரை நான் சொல்றேன் சார், இன்னைக்கு இந்த மண்ணுக்கு விரோதமான கட்சி பாஜக, அதை விட மோசமான கட்சி, அதோட மோசமான கட்சி தாவே. சார் நீங்க குழந்தைகள்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்டு நண்பா நண்பீஸ் குழந்தைகளை நீங்க உங்க அப்பா அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, நீங்க சாக்லேட் வாங்கி கொடுக்குற விஷயம் அது. அப்பா அம்மா அடம் பிடிச்சி சாக்லேட் வாங்க, சைக்கிள் வாங்க, நோட்டு புக் வாங்குன்னு அந்த மாதிரி விஷயம் அது. ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன விஜய்க்கு தெரியுமா முதல்ல? அதுல ஒரு வெற்றி பெற்றிருக்காரா? அது தப்பு சார். அது வெற்றி பெற்றாரு பெறல சார், அது தப்பா இல்லையா அது சார்? நான் எங்க வீட்டு குழந்தைய சொல்றேன் சார். அவங்களுக்கு 2 விஷயம் தான். நான் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த நாட்டோட பிரதம மந்திரி யார்? பிரதம மந்திரினா பிரதம மந்திரி யாருன்னு என் குழந்தை திரும்ப கேட்கல. பிரதம மந்திரி என்னன்னு கேக்குது. சரி, இந்த நாட்டோட முதலமைச்சர் யார்? அப்படியா? அப்படின்னா இருக்காங்களா? இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுவுமே தெரியாம இந்த உலகத்துல 2 கட்சி இருக்கு. ஒன்னு தீய சக்தி திமுக, தீய சக்தி இப்படி ஒரு குழந்தை ஓடுது. என்ன சொல்ற விஜய் சொல்லி வச்சிருக்காரு? என்ன சொல்ற இன்ஸ்டில் பண்றாரு சார். அதாவது திமுக ஒரு தீய சக்தின்னு பிறந்த குழந்தைகிட்ட இருந்து வளர்ந்தவர்களிடம் இன்ஸ்டில் பண்ணிட்டே இருக்காரு. சரி ஓகேப்பா, திமுக இந்த மண்ணுக்கு அப்படி என்ன விரோதமா செஞ்சதுன்னு சொல்லு. நீ சொல்லு. நீ வளர்ந்து உங்க அப்பாட்ட போய் கேளு, திமுக தீய சக்தி உங்க அப்பாட்ட போய் கேளு. நீ எஸ்ஐ சார்ட்ட போய் கேளு, உங்க சார் அப்பா திமுக தீய சக்தி அப்பா, நீ வந்து கலைஞர் போய் கேளு. இல்ல நீங்களே இந்த கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும், அப்ப திமுக தீய சக்தி இல்லையா? அவங்க பேரால அழகா வச்சிருக்காங்க பாருங்க, கனிமொழி, கயல்விழி, இப்படி அழகா உதயநிதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு எவ்வளவு அழகான தமிழ் பேரால வச்சிருக்காங்க. ஏன் அப்ப நீ என்ன கூஜா தூக்கிட்டு இருந்தியா அவங்களுக்கு? இப்ப நீ மனமாற்றம் மாறிட்டியா, இல்ல ஸ்கிரிப்ட் அப்படி மாத்தி எழுதி கொடுக்குறாங்களா உனக்கு? தொடர்ச்சியா அதை இன்ஸ்டால் பண்றாரு சார். அவர் கத்துக் கொடுக்கின்ற அரசியல் என்பது ஆபத்தான ஒரு அரசியல் சார். நீங்க மோடி அவர்கள் தேர்தலுடைய நெருக்கத்தில் கடைசி தினங்களில் போய் ராமேஸ்வரத்தில் போய் முங்குறது, காசியில் போய் முங்குறது. இப்போ விஜய் சர்ச்சுக்கு போகிறாரு, கோயிலுக்கு போகிறாரு, தர்காவுக்கு போகிறாரு. மோடிக்கும் விஜய்க்கும் இப்போ என்ன சார் வேறுபாடு? அதே மத அரசியலை நான் எடுக்கிறேன். என்ன அவர் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் 3 இடத்துக்கு போகிறேன். ஏன் ஜெயின் கோயிலுக்கு போக வேண்டியதானே? ஏன் 3 இடத்துல நின்றுட்டேன்? இதன் மூலியமா வந்து கிறிஸ்துவர்கள் வாக்குகளை வந்து பெருமளவில் ஏற்றிருக்காரா விஜய் சார்? இல்ல சார், இல்லை சார், நான் என்ன சொல்லலை. சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. அவங்க சில நேரங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறவங்க சிறுபான்மை வாக்கு விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார். அவங்க சொல்கிறாங்க, எங்களை கேவலப்படுத்தாதீங்க, நாங்கள் தற்குறிகள் இல்லை. அவங்க எழுதுறாங்க, நாங்கள் தற்குறிகள் அல்ல, நீங்கள் ரொம்ப ஈஸியாக விஜயோடைய வாக்காளர்கள் நாங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களை வந்து மட்டுப்படுத்துறீங்க. நாங்கள் இது தமிழ்நாட்டிற்காக என்றும் நின்றவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக நின்றவர்கள், தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக நின்றவர்கள். விஜய் எந்த ஒரு ஸ்டாண்டை எடுக்காதவர், எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்காதவர். அவரையும் எங்களையும் கம்பேர் பண்ணி தயவுசெய்து எழுதாதீங்க. நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம். திருச்சபையின் ஒற்றை குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கீழே போட்டு அவங்க வாக்கு சேகரிச்சாங்க. அவங்க பண்ணாங்க. சிஎஸ்ஐயில் இருக்க விஜய் வந்து முட்டி போட்டால் உடனே மக்கள் சரி. நான் சொன்ன கேட்குறேன், இந்த 50 வருஷத்தில் விஜய் என்னைக்காவது சர்ச் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்ச் பக்கத்தில் வேளாங்கண்ணி அன்னை மாதா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ நீ போயிருக்கலாம் மேபி. இன்னைக்கு ஏன் இது வருது? நான் அவர் ப்ராக்டிசிங் ஹிந்துவா ப்ராக்டிசிங் கிறிஸ்டியானிக்கான நான் ப்ராக்டிசிங் ஹிந்துன்னு சொல்லுவேன். அவங்க அம்மாக்காக கொரட்டூரில் சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறாரு. கோட்டு படத்துக்கு முன்னாடி சாய்பாபா கோயிலுக்கு புட்டபுரத்துக்கு அங்கேயே போயிட்டு வரார், சாய்பாபா கோயில் போயிட்டு வரார். அப்படிதான் விஜய் வாழ்ந்தாரே தவிர இது வரைக்கும் நீ எந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டா, எந்த சர்ச்சில் போய் நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றிட்டு இருந்தா? இல்லை இவ்வளோ நாளும் எஃப்தார் நடந்துட்டு தானே இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சோன்னு தானே நீ குள்ளா போடுற, அதுக்கு முன்னாடி இல்லை. அப்போ அதோட மத அரசியல் தானே அது. அங்கே நின்றுட்டு நான் மதச்சார்பற்ற, சரி ஓகே மதச்சார்பற்ற ஆள் நீ, திருப்பரங்குன்றத்தை ஏன்பா நீ பேசலை? திருப்பரங்குன்றத்தில் எது நியாயம் எது அநியாயம் உனக்கு தெரியாதா? தீபம் ஏற்றணும்னு சொல்றியா, இல்லை தீபம் ஏற்றாம தமிழ்நாட்டை தடுத்தது சரின்னு சொல்றியா? ஸோ நீங்கள் வந்து திருப்பரங்குன்ற விஷயம்ல நீங்கள் வந்து யார் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறீங்களா, இல்லை சங்கிகள் பக்கம் நிற்கிறீங்களா? இதை சொல்லணும் இல்லை சார். இதை சொல்லாமல் நான் சர்ச்சில் முட்டி போட்டுட்டு போனேன், நான் அங்கே பிரதட்சணம் பண்ணேன், நான் கோயிலுக்கு வந்து பால் கூட எடுத்தேன், காவடி எடுத்தேன், இதுவா அரசியல்? இந்த அரசியலை நீங்கள் சில பேர் என்னன்னா அந்த அரசியல் எல்லாரும் எடுக்கிறாங்க. அதை வந்து இந்த சர்ச்சையில் சிக்காமல் நீண்ட நெடிய மௌனம் காத்தாரு, அது மட்டுமே வந்து ஒரு குறைய நம்ம சொல்ல முடியாது சார். ஸ்டாண்டே எடுக்காதது எப்படி சார் அது வந்து ஸ்டாண்ட் ஆகும் சார்? பிரச்சனைனா தமிழ்நாட்டு தலைவர் சொல்கிறேன். நான் பரந்தூர்லேருந்து நிறைய விஷயங்களை நான் குரல் கொடுத்து தான். எத்தனை விஷயம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு 10 விஷயம் சொல்லுங்கள் சார். நீங்கள் அதுதான் பரந்தூர்லேருந்து ஒவ்வொரு விஷயமா நான் குரல் கொடுத்து தான் இருக்கிறேன் என்ன. ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நீண்ட நெடிய மௌனம், அந்த மௌனம் வந்து பல்வேறு விதமான வந்து விஷயங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளியை தவிர அது வந்து வேறு விதமான காரணங்கள் இல்லை, அதையும் சொல்கிறாரு சார். அது எப்படி சார் அது சரியாக வரும்னு நான் கேட்குறேன். கம்மின்னு ஆனவர் நீங்கள் வந்து உங்கள் கட்சிகளில்
பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நீங்களே சொல்கிறீங்க. பட்டியலின மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் பொறுப்பு வழங்கியிருக்கிறார், அவர் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு, ஓகே ரைட், சமூக நீதியை காத்துட்டாரு. சமூக நீதி அப்படி தான் நீங்கள் காப்பீங்களா? கவின் ஆணவ படுகொலை போது வாய் திறந்து பேச மாட்டீங்களா? அதுக்கு நீ பேசணுமா, இல்லை இவங்களை ரெப்ரசன்டேஷனாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் பேசணுமா? இது முக்கியம்னா அதில் சார் முதல்ல முக்கியம். ஆனால் அஜித் விஷயத்துக்கு அதில் பேசினார்ல. அஜித் விஷயத்தை விடுங்க சார். சார் காவல் படுகொலை நடந்து இப்போ சரி விஜய் போராடிட்டார், நின்றுமா? இனிமேல் எல்லா போலீஸும் அப்பா விஜய் சொல்லிட்டாருப்பா, இனிமேல் நமக்கு லத்தியாக எடுக்க போகிறது இல்லைப்பா, நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு திருடனையும் நான் ரொம்ப நல்ல முறையை ட்ரீட் பண்ணணும், ஒவ்வொரு கொலகாரனும் நல்ல முறையை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்களா? ஒவ்வொரு அக்யூஸ்டையும் பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அது போலீஸ் ரிஃபார்ம்ஸுங்கிறது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் அது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அடிக்க தான் போகிறான், எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதை எப்படி குறைப்பதுங்கிறது ஒரு உள்துறையை வச்சுக்கிட்டு இருக்கிற முதலமைச்சரோட கடமையாக இருக்கும், அது வேற. ஆனால் நீங்கள் அஜித்குமார் சரி அஜித்குமாருக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காவல்துறை மரணங்களே நடக்கலையா, நின்று போச்சா? சரி விஜய் போலீஸ் அப்போ கூட என்ன கடிச்சாரு? கடந்த 4 வருடத்தில் நடந்த காவல்துறை படுகொலைகள் ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? அப்போ உன்னுடைய நோக்கம் என்பது காவல்துறையில் நடக்கின்ற படுகொலைகளை தடுக்க வேண்டுமா, அல்லது திமுக பிடிச்சு கடிக்கணும்? திமுக எனக்கு கடிக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய சார். ஒட்டுமொத்த விஜயின் அரசியலை நீங்க ரொம்ப சுருக்கமாக சுருக்கிடலாம். திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். எனக்கு திமுக எதிர்ப்பு இருக்கு, கண்ண முடி திமுக எதிர்ப்பு இருக்கு. என்னோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலையா, திமுக கடிப்பேன். இப்போ சிபிஎஃப்சி அதெல்லாம் கிடையாது, திமுக தான் நான் கடிப்பேன். என் படம் லீக் ஆனிச்சா, திமுக கடிப்பேன். என் மனைவி விவாகரத்தை கேட்டாளா, நான் திமுக கடிப்பேன். என்ன சார் இவர் யார், எப்படி இவரை வந்து எப்படி நம்ம சொல்லலாம்? அதான் சார் சார் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைசி நாள் பேசினார்ல கரூருக்கு, நான் அந்த டயத்தில் இருந்தேன் சார். எவ்வளோ கூசாமல் போய் பேசுகிறேன் நீ, எவ்வளோ கேவலமானவன் நீ, கூசாமல் போய் பேசுகிற நீ. அந்த இடத்துல இருந்தியா? காலையில் 8 நைட்டு, நான் இப்படி சொல்ல சார், நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு நீ காலையில் 8:50 எந்திரிச்ச நீ 6 மணிக்கு மேலே ஏன் அவங்கள வெளியே வர முடியாதா? அதுதானே பண்ணார் விஜய். காலையில் 8:50 ஏன்பா எந்திரிச்ச நீ? ஏன்பா நைட் என்னப்பா பண்ணிட்டு இருந்த? 8:50 நீ நாமக்கல்ல இருக்கணும், 8:50 நீ ஃப்ளைட் ஏறுற. நான் மக்கள் அம்போன்னு விட்டுட்டு வர முடியுமா? அம்பன் விட்டுட்டு உயிரோடு இருந்தாலும் அம்பன் விட்டுட்டு வரமாட்டாராம். செத்து போயிட்டாங்கன்னா அவங்க திருச்சிக்கு ஓடுவாரா? இவர் யார் சார் இவர்? செத்து போனா நீ ஓடிடுவ, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரிப்போர்ட்டர் கேட்பார், சார் 30 ஆள் இறந்து போயிட்டாங்க சார், பேசுங்க சார். திருச்சி ஓடுவ நீ. நாமக்கல் மக்களை நான் நம்போவென்று விட்டு வரலாமா? விட்டுட்டு தானே வந்த. நாமக்கல்ல வந்து ஒரு 4 பேர் ஐசியூல அட்மிட் ஆகலையா? விட்டுட்டு தானே வந்தீங்க. ஐசியூல கூட போயிட்டீங்களா? ஏன் திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது கீழே 4 பேர் வந்து அடிபட்டுட்டே தான் இருக்கான். என் தஞ்சாவூர் செத்தே போனா தம்பி, போய் பார்த்துட்டாங்களா? அவங்க ஆட்கள் போய் பார்த்தாங்களா? அங்கேயும் திமுக போய் அவங்க குடும்பத்துக்கு நிவாரண உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்தில் விக்கிரவாண்டியிலிருந்து நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு திமுக போய் நிவாரண உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சேகர்பாபு கொடுத்தாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணார்? எங்க பண்ணார் இவர்? இவர் அம்போன்னு யாருமே விட்டது இல்லையா? குடும்பத்தையே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டு இருக்கு. நீ அம்போன்னு விட்டு வந்தது இல்லையா? நீ எவ்வளோ போய் பேசுறாரு அவர். எல்லாம் முடிஞ்சு நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறோமா? நீங்க களத்தில் விமர்சிக்கணும். நீ 6 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க, 5:55 நான் பேசுறேங்கிறது வீரம் இல்லை. அவருக்கு டைம் கொடுத்து அவங்களை விமர்சிச்சிருக்கேன், நீங்க எங்களுக்கு பதிலடி கொடுங்கன்னு சொல்றது வீரம். அதை விட்டுட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் போய் ஒரு வீட்டில் பெல் அடிச்சுட்டு ஓடிடும்ல. என்ன சொல்ல போனா அந்த சம்பவத்துல முதல் குரல் அவர் தான் கொடுத்தாரு. அதுதான் சார் சார் எடப்பாடி விஷயம் என்னன்னா, சட்டப்பேரவையில வந்து இவருக்காக வந்து செய்தி தொடர்பாளர் மாறினார் சார். நான் இப்படியே சொல்றேன், விஜயோட செய்தி தொடர்பாளர் எடப்பாடி மாறினார். அதுக்கு தான் நீங்க அவர் வாங்க போறார் பாருங்க. நாளைக்கு எடப்பாடி வந்து கீழே விழுகிறாருன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம், கரூரில் மக்களுடன் நிற்காமல் நீங்கள் விஜயுடன் நின்றீர்கள். அதுதான் முக்கியமான காரணம். நீங்க லீடரா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது லீடர் ஆகிறதுக்கு, விஜய் அதை மிஸ் பண்ணார். ஆனால் வந்து அதே மாதிரி அந்த களத்துக்கு போனது வந்து ஃபர்ஸ்ட் போனது எம்ஆர் விஜயபாஸ்கர் சார். அது போனார் சார். நான் என்ன சொல்றேன் சார், இது ஒன்றும் இல்லை சார். எடப்பாடி அவர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு சார் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலன்னு நான் சொல்கிறேன் சார். வந்துட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் கேட்கணும், என்னப்பா ஆச்சு? ஆமாண்ணே, இவங்க என்னென்ன இப்படி கூட்டம் போட்டு விஜய் இப்படி காலி பண்ணிட்டு இருக்கான், அப்படிதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த குழந்தை இறந்த பொழுது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் முதல்ல பார்க்குறாரு. அந்த காட்சியில் நமக்கு நினைவு இருக்குது. அவர் தான் பார்த்துட்டு ஐயோன்னு அவர் பதறாரு. இதுக்கு யார் காரணம்? எம்ஆர் விஜயபாஸ்கர் தெரியும்ல. அப்போ எடப்பாடி சொல்லியிருப்பாரு, என்னென்ன இவன் இப்படி இருக்கான், இவர் தலைவனானு கேட்டிருப்பார்ல. அப்போ அதை நீங்கள் பிரதிபலிப்பீங்களா? விஜய்க்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம், அவர் பாவங்கன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு விஜய்க்கு முட்டு கொடுப்பீங்களா? நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு தவறான கணக்கு போட்டா சொல்கிறீங்க. ஆமாம் சார். சார் ஒரு கொடியாட்டினா நான் வந்து விஜய் வந்துட்டார் பிள்ளார் சொல்லி எழுதப்பட்டது அப்படின்னா அப்போ மக்கள் நினைப்பாங்க, இப்போ எடப்பாடி வீக் ஆகிட்டாரியா, விஜய் தூக்கிட்டு வரலாம், விஜய் தூக்கிட்டு தான் வருவாங்க மக்கள். அதுக்கு பிறகுதான் அவருடைய சுயரூபம் தான் வந்து வேற எதுவும் சுயரூபம். நீங்க எல்லாத்திலையும் தேர்தல் கணக்கே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க? அப்போ சார் கரூரில் நான் உங்களுக்கு அரசியல் செய்யணுமா? திமுக செய்தது தவறு சொல்லுங்க, காவல்துறை சரியாக நடந்து கொள்ளவில்லை ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஆனால் விஜய் செய்ததும் தவறு, விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருன்னா, ஹேமமாலியும் வந்து அதெல்லாம் சொன்னாங்க. விஜய் சார் எல்லாருமே அவங்க எல்லாம் கூட்டணி பிச்சை எடுத்தாங்க சார் எல்லாரும். சார் அன்னைக்கு நைட்டு டிபேட், நான் இங்கிலீஷ் சேனல் டிபேட்ல உட்காந்துருக்கேன். நான் வந்து 40 மக்கள் இறந்து போயிட்டாங்களே, நான் கண்ணீரோட பேசுறேன். எல்லாருமே தான் பேசணும். ஆனா இல்ல இவங்க என்ன தெரியும் பேசுறாங்க, பாஜக திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏன்னு பேசினாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய பேசினார் அதே டிபேட்ல.
அவங்க யார் நான் சொன்னேன் 41 பேர் செத்த பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லையாடா உங்களுக்குலாம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அது ஒரு கொடிய நிகழ்வு தான். அதில் வந்து இப்போ கொடிய நிகழ்வு மட்டும் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அந்த பிணங்களின் மேல் ஏறி நின்று நீங்கள்லாம் கூட்டணி வைக்க பார்த்தீங்க. அதை மக்கள் போய் ரசிப்பாங்க. இதெல்லாம் கடந்து இந்த 85.15 விழுக்காட்டில் இவருடைய தாக்கம், விஜயுடைய தாக்கம் சுத்தமாக இருக்காது அப்படி உறுதிப்பட சொல்ல முடியுமா? இல்லை சார், அந்த 15% கொடுக்குறேன் சார். நீங்கள் என்ன அவர் ஜெயிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் சிஎம் ஆபரா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார் நினைக்கிறீங்களா? இதை கடந்து எந்த அளவுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து எப்படி வந்து அங்க அதை நோக்கி போயிருக்காங்க, அதுக்கு என்ன ஈர்ப்புங்கிற ஒரே ஈர்ப்பு தான் சார். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. நான் பேசுறது வந்து என்ன இவ்வளவு மட்டுப்படுத்தி பேச வேற என்ன சார் பாயிண்ட் நீங்க சொல்லுவீங்க? நான் சொல்றேன், மறுபடியும் என் நண்பர்கள் இருந்து குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். விஜய் உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? நான் மாற்றத்துக்கு வாக்களிக்கிறேன். ரைட். நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னோட தொகுதி எம்எல்ஏ யாரு? தொகுதி எம்எல்ஏவா? யாரு தெரியல. எந்த கட்சி உங்க எம்எல்ஏ ஆனாரு? தெரியல. அவர் பேர் தெரியுமா? தெரியல. நீ என்ன மாற்றத்துக்கு வாக்களிக்கிற? ஏன் மாற்றத்துக்கு முன்னாடி ஆளே வரலையா? கமல்ஹாசன் வரலையா? சீமான் வரலையா? யாருமே வரலையா? ஒரு மாற்றத்துக்கு இவர் தான் வந்து மாற்றத்தை கொடுக்குறாரா? சார், கமல்ஹாசன்லாம் எவ்வளோ களமாடினார். சீமான் இன்னைக்கு வரைக்கும் கத்திட்டு இருக்காரு. அவர் மேல நமக்கு மாற்றுக்கிறது 1000 விமர்சனம் இருக்கலாம், கத்திட்டு இருக்காரு. மாற்றத்துக்கு வாக்களிக்கிறோம். என்ன மாற்றத்துக்கு நீ வாக்களிக்கிறீங்க? மண்ணாங்கட்டிக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க. நிறைய போராட்டங்களால முன்னெடுத்து வர அதான் சொல்றேன் சார். நீங்க கமல்ஹாசன் அவரோட அரசியல் பேசினார் சார். ட்விட்டர்ல பேசிட்டே இருந்தார், அவர் கதறிட்டே இருந்தாரு. அவர் உலக அரசியல் போது உள்ளூர் அரசியல் பேசினாரு. எதுவுமே பேசாத ஒரு தற்கொலைக்கு வாக்களிச்சுட்டு நாங்கள் வந்து மாற்றத்திற்கு வாக்களிக்கிறோம். இவர் என்ன மாற்றத்தை முன் வச்சார் சொல்லுங்க. நான் சொல்ல சார், கேண்டிடேட்ஸ் நம்ம பார்த்தோம். கஞ்சா விற்கிறவன், பாலியல் ஏடியால ரிப்போர்ட் போட்டாங்க சார். திமுக வேட்பாளர் இருக்கிறாங்க சார். இல்ல சார், 19 குவாலிட்டி வேட்பாளர் வச்சுக்கோங்க சார். 19% கடுமையான குற்றங்கள் புரிந்த நபர்கள் நீங்க வந்து தாவேக்கோட வேட்பாளர்கள். கடுமையான குற்றம் புரிந்த நபர்கள், மாற்று கட்சியிலிருந்து வந்த வேட்பாளர்கள். இது என்ன சார் மாற்று? சரி சார், ஆர்எஸ் முருகன் நெல்லையில் காசு கொடுத்தாரா கொடுக்கலையா? 1000 ரூபாய் 1500 ரூபா கொடுத்தாரு. சேலத்தில் 2 கேண்டிடேட் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுத்தாங்க. விஜய் எப்படி மாற்று அவர்? விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? ஏய், என் கட்சியில் காசு கொடுக்குறியா? நீ கேண்டிடேட் கிடையாது போடா, இன்னைக்கு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? விஜய் அவன் தகவலாக வந்திருக்கிறது. விஜய் அவர்களை கடிந்து கொண்டார். விஜய் எப்போ பார்த்தாரு? இவங்களை பார்க்கவே மாட்டார். இனிமேல் கடிந்து கொண்டாரா? 2006 விஜயகாந்த் போல 2026 விஜய் கிடையாது சார். கூடுதலே வருவார். இல்லை, நான் சொல்கிறேன், விஜயகாந்த் வாங்கின பெர்சன்டேஜ் கூடுதலாக வருவார். நான் இன்னும் விமர்சிக்கிற அதே நேரத்தில் நான் அந்த உண்மையை நான் சொல்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. விஜயகாந்த் வந்து வேட்பாளர்லாம் கரெக்டாக போட்டார் சார். கரெக்டாக போட்டார் சார். நல்ல தம்பிங்கிற ஒரு சைக்கிள் கடை மெக்கானிக்கை வந்து வேட்பாளர். ரைட் சார். இது ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, விஜயகாந்த் அந்த வேட்பாளர் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் மக்களிடம். விஜய் என்ன பண்ணார்? என் மூஞ்சிக்கு ஓட்டு போடு, என் முகம் நல்லா இருக்கா? அதான் நான் அதான் சொல்கிறேன். நீ மாற்றுறதுக்கு வாக்களிக்கிறோன்ட்டு விஜய் என்ன சொல்கிறாரு? என் முகம் நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கா? கண்ணாடி போட்டு ஸ்டைலாக இருக்கா? நான் பேட் டச் விளையாடுறது நல்லா இருக்கா? அப்படி வைப் பண்ணுறது நல்லா இருக்கா? பாட்டு பாடுறது நல்லா இருக்கா? அதை தாண்டி அரசியல் அனுபவசாலிகளை வந்து பயன்படுத்திக்கிட்டார் விஜயகாந்த். பண்ணிட்டார் சார். அவர் பண்ணிட்டார். விஜய் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் மாற்றத்திற்கு வாக்குன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவரும் வந்து அனுபவசாலிகள்லாம் செங்கோட்டையன் போன்றவங்களாம் இருக்கிறாங்க சார். மறுபடியும் ஒரே ஆள் நிப்பாட்டுறீங்க. 10 பேர் 2 பேர் சொல்லுங்கள் சார். அனுபவசாலிகள் 3-4 பேர் சொல்லுங்கள். செங்கோட்டையோட ஏன்னா சார் 1000 பேர் வந்தா நான் தான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ செங்கோட்டை சார் மே 4 பிறகு செங்கோட்டை என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு நீங்கள் பாருங்க. இங்கே அதிமுக விழும். எடப்பாடி மறுபடியும் வந்து யாராவது கடுமையாக எடப்பாடி. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொல்கிறேன், இது வந்து இந்த ஃப்ளைட் எல்லாம் டிரான்சிட்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க ஒரு இடத்துல போய். அது மாதிரி செங்கோட்டையின் தாவேக்கெல்லாம் ஃப்ளைட்டை போட்டிருக்காரு. இந்த வண்டி மறுபடியும் அதிமுக எடப்பாடி படுக்கிறாரு, நம்ம வந்து புதுசாக ரிவோல்ட் பண்ணுறாங்கன்னா போவார். மேபி போவார். கன்ஃபார்மாக போவார் சொல்ல மாட்டேன், போவார். அப்போது நீங்கள் இவங்க செங்கோட்டையன் இல்லை மற்றவர்கள்லாம் சரி, அவங்கள பயன்படுத்திட்டாரா விஜய்? என்னைக்காவது இந்த குழுவில் ஏதாவது பயன்படுத்திக்கிட்டாரா? அவர் கூட வச்சுக்கிட்டாரா? இல்லை. கடைசி வரைக்கும் புஷியானந்த் தான். அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அது என்ன, எந்த இடத்துல விஜய் இந்த கட்சிகளுக்கு மாற்றாக இருந்தார்? ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. நீங்கள் ஒரே ஒரு இடம், எந்த இடமும் இல்லை. பொறுத்தது பார்ப்போம். மே 4 அவர் பிரித்த வாக்குகள் அது மாற்றமா, இல்லை வந்து திட்டங்களுக்கு விழுந்த வாக்குகளா, இல்லை வந்து ஒரு எதிர்ப்பின் அலையால் பதிவானதா? அதே போல் பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு விதமான இம்பேக்ட் எப்படியெல்லாம் அதில் பிரதிபலிச்சிருக்கு என்பது ஒவ்வொரு தொகுதி வரையும் நம்ம பார்த்து பேச தான் போகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதயம் கணித நன்றி சார்.